அவனுடைய தாகத்தை விட உன்னுடைய அரசியல் பெருசாயிருச்சா? ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்ட எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க, இவங்க ஏன் கொடுக்கல? தம்பி சிபிஐ மாத்திட்டாங்கண்ணே, அண்ணா வானாலும் வரமாட்டாரு. அவ்வளவு பயந்து போய் தொடர்நடிங்க போய் உட்காந்துருக்காரு ஆளு. பான் வித் சில்வர் ஸ்பூன். ஆல்ரெடி அப்பா பீக்கு, அம்மா பீக்கு. 10 நாள் ஆகி போயிருச்சு. நீங்க இன்னும் 10 நாள் டிராவல் பண்ணி கூட வந்து பார்த்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து பார்த்துட்டு போவாங்க. நீங்க வந்து கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனீங்க, யாருக்காவது தெரிஞ்சா? நீதி வேண்டாம், பதில் வேண்டாம், பழிதான் வேணும். நான் சென்சிட்டிவா பாதிக்கப்பட்ட அந்த போஸ்டர் டெலீட் பண்ண மாட்டேனா? அதுதான் அவனுடைய உச்சபட்ச வெற்றி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தொடர்ச்சியா 15 நாட்கள் ஆயிடுச்சு. 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசவே இல்லை, தலைமை பேசவே இல்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சோம். 2 இடங்கள்ல, ஒரு இடத்துல டெல்லியில ஆதவ அர்ஜுனா பேசினார்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு இடத்துலையும் பேட்டி மட்டும் கொடுத்துட்டு நீதி வெல்லும் ஏதோ சம்பாட் சொல்லிட்டு போனாரு. இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, டெல்லியில கொடுத்துருக்காரு. இதுல நிறைய அடுக்கடுக்கணுக்கான குற்றச்சாட்டுகள். எப்படியான குற்றச்சாட்டுகள்னா, முழுக்க நடந்த சதி, காவல்துறை தான் எங்களை தடுத்து நிறுத்தினாங்க, நாங்க நைட்டே எங்க செல்போன் சிக்னலை செக் பண்ணி பாருங்க, நான் உசி ஆனந்த் அவர்கள் அப்புறம் மற்ற சிடிஆர் எல்லாருமே கரூரோட பார்டர்ல தான் இருந்தோம், பார்டர்ல இருந்து உள்ள வந்தா கலவரம் நடக்கும்னு சொல்லி எங்களை உள்ள விடலை அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. 15 நாள் நான் பேசல, 15 நாளுக்கு அப்புறம் இப்போ நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காரு. இப்போ அந்த விஷயத்துல இருந்து ஆதவ அர்ஜுனா சொன்ன விஷயத்துல இருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, பார்டர்ல இருந்தவங்களால அன்னைக்கு வர முடியலன்றது சரி, அடுத்த நாள் வர முடியலையான்னு இப்ப நீங்க கேள்வி எல்லாம் நமக்கு வருது. இப்ப அவர் பேசின இந்த விஷயம் 15 நாளுக்கு அப்புறம் வாய் திறந்திருக்காருல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ் சினிமால எத்தனையோ சீன்ஸ் வச்சுட்டாங்க. தலைமறைவுனா வீட்லயே போனை வச்சுட்டு போயிடுவானுங்க. தலைமறைவுனா அங்கேயே மாவட்ட செயலாட்ட கொடுத்துட்டு கூட போயிருக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணமாலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. 2வது, நீங்கள் ஆதவர்ஜுனா சார், நீங்கள் ரொம்ப தைரியமாக சூப்பராக பேசுகிறீங்க. இது ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2வது நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, மேடம் அமுதா அதிகாரியும் இன்னொருத்தரும் டிஜிபி சாரும் கொடுக்குறாருல, டேட்டாஸோட கொடுக்குறாங்கல்ல, உண்மையிலேயே நீங்கள் மிகப்பெரிய தைரியசாலினா இவங்க கொடுத்த எல்லா டேட்டாவும் ஃபேக்கு, இது நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கன்னு உங்களுடைய அஃபீஷியல் பேஜில் இருந்து வெளியிடுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? விஜய் மேலே எந்த கேஸும் இல்லை, ரொம்ப சேஃப், பக்கா சேஃப். அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவருக்கு தமிழ்நாடு காவல்துறையே பாதுகாப்பு கொடுக்குது. வீட்டிலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதானே? இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்தது தப்பு அப்படின்னு நீங்கள் ஏன் கொடுக்கல? எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க, நாங்கள் காட்டுறோங்கன்னு கொடுக்க வேண்டியதானே? எங்களை காவலர்கள் கரூர்ல இருந்து மட்டும் தான் எங்களை ரிசீவ் பண்ணாங்க, மற்ற மாவட்டங்களை எங்களை யாருமே ரிசீவ் பண்ணலன்றீங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆதவ அர்ஜுனாவை இங்கேயே பஸ்ஸை நிறுத்த சொன்னா ஆனால் அவர் உள்ளே போயிட்டாருங்கிறாங்க. அப்படி இல்லைன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஏன் சிபிஐ வழக்கு போனதுக்கு அப்புறமா இப்படி ஓப்பனா சொல்றீங்க? இன்னைக்கு அவர் சொன்ன விஷயத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களை இந்த இடத்துலதான் அவங்க நிப்பாட்ட சொன்னாங்க, அதனாலதான் அவங்க போலீஸ் தான் எங்களை கொண்டாந்து அந்த செலக்ட் பண்ண பிளேஸ்ல வண்டியை கொண்டாந்து மூவ் பண்ணி நிப்பாட்ட வச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு அவர். சரி, இப்ப அடுத்த வரையும் சேர்த்து சொல்லணும். இவ்வளவு சொல்லிட்டாருல, இதுக்கு காரணம் போலீஸ் தான் சொல்லணும். காவல்துறையும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதா இன்னைக்கு பேசியிருக்காரு இல்லையா? இப்ப என்ன காரணம்னா, நாம இவங்க வச்சிருக்கிற அலிகேஷன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது வீடியோலாம் வெளியில வருது. அந்த வீடியோலாம் யார் எடுத்ததுன்னா திமுக ஒவ்வொருத்தரும் போய் எடுக்கல, இவன் கட்சிக்காரனே போட்ட ரீல்ஸ் தான் இன்னைக்கு எல்லாமே எவிடன்ஸா நிக்குது. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தடியடிக்கான காரணம் என்ன? ஆம்புலன்ஸா வழிவிடணுமா அப்படின்னு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் வண்டியில இருந்து பேசுறாரு. 2வது, இங்க தண்ணி தேவைப்படுது ஒரு குழந்தைக்கு. ஆதவ அர்ஜுனாவை பார்த்தா அங்க ஒருத்தன் தண்ணி கேட்கிறான், தண்ணியா அப்படின்னு இங்க பார்க்கும்போது இவர் செந்தில் பாலாஜியோட மேட்ரு பேசுறாரு. இப்ப குறுக்கிட்டா இந்த மேட்ரு பாஸ் ஆகாது, அதனால பாத்துக்கலான்னு டக்குன்னு அவர் உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு வெளியே அவர் அந்த மேட்ரு செந்தில் பாலாஜி பேசி முடிக்கிற வரைக்கும் உள்ளதான் இருக்காரு, வெளியே வராரு. சரிங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு பாத்துட்டு, சார் தண்ணி கேக்குறாங்க அப்படின்னு அவர் அலர்ட் பண்றாரு. அப்ப அவனுடைய தாகத்தை விட உன்னுடைய அரசியல் பெருசாயிருச்சா? உடனே இன்னொரு பேரை உச்சரிக்கிறார். நான் முன்னாடியே குறிப்பிட்ட ஜெகதீஷ் தண்ணி கொடுங்க, மேனேஜர் உள்ள இருக்காரு. ஜெகதீஷ் பழனிசாமி உள்ள வண்டியில வாகனத்துல ஜெகதீஷ் அவரே சொல்லிட்டாரு. தண்ணி எடுத்து உண்மையிலேயே ஒரு தலைவன் என்னங்க பண்ணணும்? தண்ணி தகுதிதா, ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு. ஏய் முதல்ல எல்லாத்தையும் நிறுத்து, எத்தனை பேர் தண்ணி இல்ல, எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க,
இதுதான் வண்டியில தமிழ்நாட்டோட தண்ணி இருக்கா தலைவர். எடுத்து கொடுங்க அப்படின்னு எல்லாம் தண்ணியும் கொடுங்க. எத்தனை பேருக்கு என்னங்க தண்ணி இல்லாம எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க? தண்ணி எல்லாத்து கொடுங்க, எல்லாம் கொடுங்க அப்படி நீங்க சொல்லியிருக்கணும்ல. தூக்கி போடுறீங்க, யார் யாருக்கு வேணுமோ தூக்கி போடுறீங்க. அதுல என்னன்னா, இந்த மைக்கேல் ஜாக்சனோட வேர்வை பட்டுச்சுன்னா இதுன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஐயோ தளபதி தோட்ட வாட்டர் பாட்டில் எனக்கு தானே, அதுல ஒரு மோதல் நடக்குது. இவர் பாட்டு பாடும் போதே அங்க கரூர்ல இருக்கிற ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர் அவர் வந்து கவர் பண்றாரு. இங்க வாடா இதை கவர் பண்றான்னா ஒரு பொண்ணை ஷோல்டர்ல தூக்கிட்டு போறான். அந்த பொண்ணு சுயநினைவே இழந்துருச்சு. அந்த வீடியோ வருது. எல்லாமே அகெயின்ஸ்ட் ப்ரூஃபா வருது. இவங்க ஏன் இதெல்லாம் மறுக்கல? இவங்களுக்கு எல்லாமே தெரியும். தவறுகள் நாம தான் செஞ்சிருக்கோம், நாம மட்டும்தான் காரணம். காவல்துறை எந்த வகையிலையும் காரணம் இல்லைன்னு தெரியும். காவல்துறை டேட்டாவோட பேசுது. எனக்கு காவல்துறை மேல பெரிய மாற்று கருத்து நிறைய இருக்கு. மூர்க்கமானவர்கள்னு எனக்கு தெரியும். டானாக்காரன்லேயே ஒரு டைலாக் சொல்லுவாங்களா, முரட்டு வெள்ளைக்காரனுக்கும் முட்டாள் அரசியல்வாதி பிறந்ததான் இந்த சிஸ்டம். அந்த மாதிரி தான் காவல்துறை. ஆனா இந்த இடத்துல நான் வந்து காவல்துறை எப்படி பார்க்குறேன்னா, சரியா தான் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வேலைகளை சரியா செஞ்சிருக்காங்க. காவலர்களே இல்லைன்னா, நான் ஒரு வீடியோ வேணா தரேன், ப்ளே பண்ணி பாருங்க. கீழே நின்று காவலர்கள், அதாவது வண்டிக்கு பக்கத்துல நின்று காவலர்கள் தண்ணி பாட்டில கொடுத்த வீடியோ இருக்கு. விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் கொடுக்குறேன். இந்த வீடியோஸ் இருக்கு. இப்ப நீ யாரு மேல ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே அலிகேஷன் மாத்திக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபேக் ஐடிஸை வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஜென்ரல் ஆடியன்ஸை முழுக்க நம்ப வைக்கணும். நான் ஊருக்கு போனா விஜய் பாவண்டாங்கிறாங்க. நான் நடுவில் ஊருக்கு போனா விஜய் என்ன பாவம் அப்படின்னா, பாவண்டா அவர் என்ன மாதிரி அதுல ஒரு போஸ்டர் வேற ஒட்டியிருந்தாங்க. எனக்கு அதுதான் தமிழகத்தை காப்போம், தளபதியை காப்போம், தளபதியை காப்போம். எது காப்பாற்றணும்? யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா? அவர் மேல ஒரு கேஸும் இல்லையே. ரொம்ப சேஃபா இருக்காரு, அதுவும் பாதுகாப்போட இருக்காரு. எப்படி அவரை தமிழகத்தை மீட்கணும்? யார்கிட்ட இருந்து மீட்கணும்? யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா? பைத்தியக்காரத்தனமான போஸ்டர்ஸ் இதெல்லாம். இப்போ இவங்க வைக்கிற அலிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃபோட சோஷியல் மீடியாவில் வீடியோ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவங்களால மறுக்க முடியல. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நக்கீரன் கோபால் ஒரு ரிவீல் பண்றாரு. இது ஷூட்டிங்ஸ்க்காக எடுக்கப்பட்ட கூட்டம், மனித சங்கிலியால ஆட்களை நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில வந்த உடனே இது உண்மையிலேயே பொய் அப்படின்னா அந்த கட்சி தலைமை என்ன செஞ்சிருக்கணும்? அறிக்கை விட்டுருக்கணும். தப்புங்க, நீங்க பண்ணிருக்கீங்க, அப்படி இல்ல, சட்ட ரீதியா உங்களை எதிர்கொள்றோம். சரி, அந்த கட்சி செய்யல, சினிமா ப்ரொடக்ஷன் டீம் பண்ணிருக்கணும்ல, கண்டிப்பா டைரக்டர் பண்ணிருக்கணும்ல, நிச்சயமா ப்ரொடியூசர் பண்ணிருக்கணும்ல. ஏன் பண்ணல? ஏன் இப்போ வரைக்கும் பண்ணல? ஏன்னா நக்கீரன் கோபால் மாதிரி ஒரு ஆள், அவர் மாதிரி ஒரு ஆள் சொல்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதானடா. உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக தானே செத்துருக்காங்க. உங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு இதெல்லாம் சிபிஐல விசாரிக்கணும் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. உண்மைதானே? நீ இவ்வளவு நாள் மறுக்கலன்னா அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே இருக்கு. இப்ப எனக்கு பயமா இருக்குல்ல. இது இன்னும் இப்ப இது எஸ்ஐடி இருந்து மாறிடுச்சு. இனிமே என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. எஸ்ஐடி இருக்கிற வரைக்கும் இவ்வளவு ஆதாரங்கள் வெளியில பட்டுன்னு வருது. இப்ப சிபிஐட்ட போயிருச்சு. என்னென்ன மறைக்க போறாங்களோ என்னன்னு தெரியல எனக்கு. இதுல இந்த சிபிஐக்கு போனதுல இருந்தே ஒரு விஷயம் நம்ம கேட்கலாம். இப்போ அங்க உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு நடந்த தீர்ப்பு விவாதத்துல எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கு வங்கத்துல நடந்த ஒரு கலவரத்தை அடிப்படையா வச்சுதான் இதுல நாங்க வந்து தீர்ப்பு, இந்த மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்கோம். இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து பண்ணுனா சில பேருக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால நாங்களே ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரி உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி முன்னிலையில ஒரு குழு அமைச்சு சிபிஐ விசாரணைக்கும் இந்த குழு அதை மேற்பார்வையிடும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆதவ அர்ஜுனா நிறைய இடங்கள்ல சில பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு, சிபிஐ விசாரணை அப்படின்றதே வந்து காலம் தாழ்த்துறதுக்கு தான், உடனடியான தீர்வு அதுல கிடைக்காது. சிபிஐ விசாரணை மேல ஒரு மிகப்பெரிய அப்போஸ் வச்சிருக்காரு. அப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கு சிபிஐ விசாரணை தான் சரியானது அப்படின்னு சொல்லி அதே ஆதவ அர்ஜுனா டெல்லி நின்று பேட்டி கொடுக்குறாரு. இப்ப எங்களுக்கான நீதிக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம், எங்களுக்கு வழக்கறிஞர்கள் கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனை, அதையும் தாண்டி சிபிஐக்கு மாத்திருக்கிறது சரின்றது பேசுறது. முதல்ல இவருடைய நிலைப்பாடுன்றதே ஸ்டேபிளா இல்லை அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இனிமே ப்ரொசீஜர் நடக்க போகுது, ஃபாலோ அப் நடக்க போகுது. ஒரு சோசியல் மீடியால ஒரு விஷயமும் வருது. என்ன அப்படின்னா, இனிமே ஒட்டுமொத்தமா தாவேகாவோட அரசியல் அப்படின்றது வந்து பாஜகவோட ஒன்றிணைந்து தான் இருக்கும். தனிப்பட்டு இனிமே மாற்று அரசியல் அப்படின்றது சோசியல் மீடியால இல்ல, விஜய் சொன்னது. ஓகே, விஜய் சொன்னது. கடைசியா நடந்த அஜித்குமார் லாக்அப் டெத் ஆர்ப்பாட்டத்துல என்ன, நீங்க வந்து சிபிஐ போய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க போய் ஏன் பாஜக பின்னாடி ஆர்எஸ்எஸ் பின்னாடி போய் ஓடி ஒளியறீங்க, பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்களா, சிபிஐ வந்து எதோட கைகூலி அப்படின்னு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஆதவ அர்ஜுனா ஆல்சோ கொடுத்த சேம் ஸ்டேட்மெண்ட். அங்க இருக்கிற ஐஆர்எஸ் அதிகாரி அதே ஆர்ப்பாட்டத்துல எஸ்ஐடி இருக்கு, ஏன் சிபிஐ அப்படின்னு ஒரு போர்டை பிடிச்சி அந்த ஆர்ப்பாட்டத்துல நின்னவர். சரி, இவங்க சிபிஐ கேட்கல, டிவிகே சைட்ல இருந்து சிபிஐ கேட்கல. அவங்க கேட்டது என்னன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி
வந்து முன்னாள் நீதிபதி வந்து ஒரு குழு அமைச்சு அவங்க விசாரிக்கணும், எங்களுக்கு தமிழ்நாட்டுல நம்பிக்கை இல்லைன்னு கேக்குறாங்க. சிபிஐ யார் கேட்டாங்கன்னா ஒரு 2 ஃபேக் மனு, ஆமா அது எல்லாருக்குமே தெரியும். சரி, ஜட்ஜ்மெண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க சிபிஐ வேணும்னா வேணான்னா இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்கட்டுமே அப்படின்னு தான் கொடுக்குறாரு. நம்ம அந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம நிறைய வழக்குகள், தமிழ்நாட்டு வழக்குகள்ல சிபிசிஐடி விசாரிக்கும் போது எங்களுக்கு சிபிசிஐடில திருப்தி இல்ல, சிபிஐக்கு மாத்துகள் நிறைய பண்ணியிருக்கிறோம். அப்ப இதுவும் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நியாயமா எதிர்க்க வேண்டியது யாரு? சிபிஐ கைக்கு போன உடனே இது எதிர்க்க வேண்டியது யாரு? தாவேகா தரப்புல. ஏன் எதிர்க்கல? அதுக்கான காரணம் தான் என்னவா இருக்கும் அப்படின்றது இப்ப என்னோட கேள்வி இருக்கு. இவ்வளவு நாள் வந்து சிபிஐ வேண்டாம், சிபிஐ காலம் தாழ்த்தி தான் வந்து நமக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க, அதுதான் வேணும் அவங்களுக்கு. இப்போதைக்கு இந்த கேஸை யாரும் நோண்டக்கூடாது, இதுல இருந்து தப்பிச்சா போதும். ஐயோ, ஒவ்வொரு உண்மையா வெளியில வருது. சினிமா ஷூட்டிங் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜெகதீஷ் பழனிசாமி வச்சு புரோக்கர் வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இனிமே நம்ம எப்படி இதுல சேஃப் ஜோனா இருக்க முடியும்? ஒரே வழி, சரண்டர் ஆயிரும், டெல்லியில போய் கைக்கூலியாயிரும், அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. நான் சொல்லலப்பா, சிபிஐனா கைக்கூலின்னு அவர் சொன்னது. அப்ப அவங்க அதனாலதான் அவங்க சைலண்டா இருக்காங்க. சிபிஐ எதிர்க்கல, சிபிஐ இந்த வழக்கை எதிர்க்கல. உடனே நியாயமா இல்லைங்க, எங்களுக்கு சிபிஐ வேணாம், முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில குழு இருந்தா போதும், எங்களுக்கு மேல்முறையீடு செய்யறோம் அப்படின்னு முதல்ல போட்டிருக்கணும். இல்லை பரவாயில்ல, சிபிஐ இப்போ எங்க விஷயத்துல அவங்க கொஞ்சம் சாஃப்டா இருப்பான் அப்படின்றது என்ன மாதிரி நம்ம ஏத்துக்கவே முடியாதுல்ல. எங்களுக்கு தேவை நீதிப்பா, அது ஸ்டேட் விசாரிச்சாலும் சரி, சென்ட்ரல் விசாரிச்சாலும் சரி, எங்களுக்கு தேவை நீதி. எங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுக்கோ இல்லை சாதாரண மக்களுக்கோ இல்லை யாரா இருந்தாலும் சரி. ஆனா உங்களுக்கு என்ன தேவை? நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க? எனக்கு சிபிஐ வேணாம், அது ஒரு கைக்கூலி, அது பின்னாடி போய் ஓடி ஒளியாதீங்க, என்கிட்ட வீடியோ இருக்கு, நான் வச்சிருக்கேன், எல்லாத்துலயுமே இருக்கு. இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டும் வேற, ஓடி ஒளியாதீங்கன்ற. நீங்க எங்க ஓடி ஒளிகிறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இப்ப எப்படின்னா, பொதுவா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சியா நாங்க உருவெடுக்க போறோம், தேர்தலை சந்திக்க போறோம், தேர்தல் அரசியலோ இல்ல மற்ற விஷயத்துக்கு அரசியல் கட்சிகள்ல நாங்க பயணிக்க போறோம் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டான ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்படி ஆரம்பிக்கிறோம், இதுல செயலாளர் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க, மாவட்டங்கள்ல இப்படி இயங்கும், இந்த பிரச்சனைகள் இவங்க காதுக்கு போகும், இப்படியான ஸ்ட்ரக்சரைஸ்டு இருக்கும். பட் தாவேகா ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியான ஸ்ட்ரக்சரைஸ்டுன்றது சும்மா அறிவிப்பா மட்டும்தான் இருந்தது. செயலாளர்கள் இருக்காங்க, தலைமை இருக்கு, பொதுச் செயலாளர் இருக்கு, இப்படின்னு தான் இருந்ததே தவிர பார்ட்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டுன்றது ஒண்ணு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பொதுவா ஒரு கட்சி ஆரம்பிச்ச மாதிரி தான் நம்மளுடைய பார்வைகள்ல இருக்கு. இப்ப அவங்க இப்ப ஆதவர்ஜுனா சொல்றாரு, இன்சிடென்ட் நடந்தோடனே என்னால வந்து எங்களால, நாங்களும் மனுஷங்க தான், எங்களால வந்து அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, நாங்க உடனே வந்து மீடியாவை சந்திச்சு பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்களும் அந்த துக்கத்தை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குன்னு கேட்கும் போது, 50 வருஷமா 60 வருஷமா பண்ற அரசியல்வாதிங்க நாங்க கிடையாது, எங்களுக்கு இது அணுக தெரியல அப்படின்றாங்க. இந்த விஷயத்துல அப்படி ஏத்துக்க முடியுமா நம்மளால? முடியாது. இல்ல, நிறைய ஜேர்னலிஸ்ட் கிட்ட இன்டர்வியூஸ் இப்ப தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு, நிறைய ஜேர்னலிஸ்ட் அப்படியும் இருக்கலாம். அப்படின்னா இந்த விஷயத்துல நம்ம அதை அப்படி சொல்லிட முடியுமா? அரசியல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, மற்ற விஷயங்கள்ல அணுகிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் ஆனா ஒரு ஒரு துக்கம் நடந்துருச்சு, அந்த துக்கத்தை ப்ராசஸ் பண்றது வேற, அந்த துக்கத்துக்கு உடனடியா போய் பக்கத்துல நிக்கிறதுன்றது வேற. அப்ப அவர் அந்த இப்படி சொல்லும் போது நமக்கு அந்த சைடு ஒரு கன்சர்ன் வருது. அதனாலதான் இப்போ தாவேக்கால இருக்கு சில பேர், அவங்களும் அதை ப்ராசஸ் பண்ணிருப்பாங்கல்ல, விஜய்க்கும் என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதங்கள்லாம் வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். விக்டிம்ஸ் யாரு? பாதிக்கப்பட்டவங்க. இந்த முகம் அளவுல ஒரு பையனோட சதை கிழிஞ்ச ஒரு இன்டர்வியூ பாத்தீங்களா? பார்த்தேன் கண்டிப்பா. கை broken ஆகி தெரிஞ்சு 4வது நாள் இன்டர்வியூ கொடுக்குறான், இயல்பு நிலைக்கு திரும்பி இன்டர்வியூ கொடுக்குறான். உயிரிழந்த தன்னுடைய 2 பொண்ணு அம்மா உயிர் இழந்துட்டாங்க. அன்னைக்கு அவனால பேசவே முடியாது, துக்க தொண்டை கிடைக்கும், நிச்சயமா பேச முடியும் யாராலையும். ஆனா மறுநாள் அவன் வந்து பேட்டியில கொடுக்குறான்ல, இயல்புநிலை திரும்பி வந்து கொடுக்குறான். ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்ட எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க. இவங்க ஏன் கொடுக்கல? பாதிக்கப்பட்டவங்களே இயல்பு நிலையில் திரும்பிட்டாங்க, 3வது நாள் 4வது நாள் திரும்பிட்டாங்க. நேச்சரா நான் சொல்றேன். நீங்க ஏன் கொடுக்கல? கொடுக்கணும்ல. சரி, அவ்வளவு துக்கம் தொண்டை அடைக்குதுன்னா அஜித்குமார் வீட்டுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு அடைக்கல? அடுத்த நாளே ஓடி போனீங்க, வந்து ப்ரெஸ் மீட் பேசுறீங்க, ராத்திரியா ஓடுறீங்க, அப்போ உங்களுக்கு தொண்டை அடைக்கலையா? அப்போ அரசியல் தானே தேடுறீங்க, அரசியல் ஆதாயம் தானே தேடுறீங்க. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வச்சுக்கலாமா? நிச்சயமா. பாதிக்கப்பட்டவனே வந்துட்டாங்க 4 நாள்ல, நீ பாதிக்கப்பட்டவனுக்கு கூடயும் நிக்கல, அவனை போய் பார்க்கவும் இல்லை, வீடியோ காலில் தான் பார்த்துருக்க, அவனுக்கு தேவையான உதவி, நிதி உதவியில இருந்து பொருள் உதவியில இருந்து எதுவுமே செய்யலை, ஆனா நான் அவனுக்காக நிக்கிறேன் வாழ்நாள் முழு. அவளை வேற ஒரு டைலாக் வேற அவராக தத்தெடுத்துக்கிறேன். நீங்க முதல்ல அஃபீஷியலா உங்களுடைய கட்சி பேஜ்ல இருந்து நீங்க வெளியிடுங்க, அப்புறமா நாங்க நம்புறோம். ஏன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நீங்க சொன்னீங்களே, ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு தகவலா வரும், விஜய் புதிய கட்சி அறிவிக்க போறதாக தகவல், பார்த்தா அறிவிச்சிருப்பாரு.
விஜய் நாளைக்கு புதிய கட்சி கொடின்னு அறிமுகப்படுத்துகிறார் என்ன தகவல் பார்த்தா அறிவிச்சிருவார். எல்லாமே ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்காவே செய்தி வந்துட்டு இருக்கும். விஜய் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்த இருக்கிறதா தகவல். ஒரு படத்தோட போஸ்டர் ரிலீஸ் அதேதான். நீங்க அபிஷியலா அறிவிங்க. உங்களுடைய சம்பளம் எவ்வளோ, விஜயோட சம்பளம் எவ்வளோ, கடைசியா லியோல அடிச்ச ஃப்ராடு தன வெளியில வந்துருச்சு, சுறால அடிச்ச ஃப்ராடு தன வெளியில வந்துருச்சு, கோடின்னு வச்சுக்கலாம். எப்படின்னு குறைஞ்சது நீங்க 50 கோடி 100 கோடி வாங்குறீங்க ஒரு படத்துக்கு 100 கோடி. சுறா படத்துல 150 கோடி சம்பளத்துக்காக இப்போ ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சுறா காலத்தே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 படம் வந்துருச்சு. அப்ப 40 கோடிங்கிறது உங்களுடைய வருமானத்துல உங்களுடைய சொத்துல எவ்வளவு மதிப்பு? சும்மா பெர்சன்டேஜ் கணக்கு தான். பெர்சன்டேஜ் கணக்கு. 41 கோடியை நீங்க இழக்கிறதுனால ஒண்ணுமே நீங்க மட்டும் அந்த 1 கோடியை கொடுத்தோன்னா நீங்க தாங்க இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரு. நீங்க தான் சூப்பர் ஸ்டாரு. அதை இன்னொன்று சரி அதுவும் இல்லை, இந்த 20 லட்சம் பாதிக்கப்பட்டாங்களே அதை அடுத்த ஒரு 2 நாளில் போய் சேர்த்தினா நீ தான் சூப்பர் ஸ்டார். அதையும் நான் வச்சுக்குவேன், பொறுமையாக தான் கொடுப்பேன், அதையும் நேரில் வந்து தான் கொடுப்பேன், அதையும் நோகாமல் நான் வரும்போது க்ரீன் கார்டர் போடுங்க, எனக்கு துப்பாக்கி அந்த போலீஸ் கொடுங்க, ஃபுல் ஸ்பீடில் வருவேன், என் கட்சிக்காரனே என்னை பார்க்க யாரும் ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாது, வந்தால் தடியடி நடத்திக்க, இப்படியெல்லாம் ஒரு ரூல்ஸ் போட்டு வரவன் எந்த வகையில் தலைவனாக ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் நீ பண்ணுவீங்க. மாறா ஒரு ஃபேக் வேற, எனக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனால் வக்கீல் தரலன்னு. உங்க கட்சியில தானேங்க சிடிஆர் இருக்காரு, அவர் வக்கீல் தானே, அப்போ அவர் டுபாகூரா, அவர் வருவார்ல உங்களுக்கு வாதாடுறதுக்கு, அவரே காணோம், அவர் தலைமறைவு, எந்த திசையில இருக்காரு தெரியல. இங்க இருந்து ஆதவர்ஜுனா போகும்போதே ஒரு 10 பேர் 10 வக்கீல் கொண்டவர் தான் போனாரு. ஒரு வக்கீல் அணின்னு வேற சமீபத்துல உருவாக்கி இருக்கீங்க. எப்படி உங்களால வாய்க்கூசாம பொய் சொல்ல முடியும்? கபில் சிபில் மாதிரி இன்னொருத்தரை கேட்குறீங்களா? வக்ஃபுக்கு நீங்க தானங்க போயிட்டு ஆஜரானீங்க, 14வது நாளா நீ என்ன இந்த வழக்குல சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு உப்பு சப்பானா சேர்த்துட்டு அதை வேற கொண்டாடினீங்க, நாங்க தான் வந்து வெற்றி பார்த்தோம் அப்படின்னு. ஏன் அப்பெல்லாம் போய் உங்களுக்கு வக்கீல் கிடைச்சிட்டாரா? இதெல்லாம் சும்மா. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு தேவை பதில் இல்லை, பழி போட்டு இந்த அரசியலை நகர்த்தக்கூடிய வேலைகளை ரொம்ப திட்டமிட்டு செய்யறாங்க. இன்டென்ஷனலா சில விஷயங்கள் நம்ம பார்க்கும் போதே தெரியுது. இன்னொன்னு, இப்ப இருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள் ரசிகர்களா அவங்க தொண்டர்கள்னு சொல்றாங்க, அவங்களுக்கு நமக்கு புரிய வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இப்ப நமக்கு கிடைக்கல. அவங்களோட விவாதமும் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு தலைவர் இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு வராரு, ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல, இப்படி ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து அவரை முடக்குறாங்க அப்படின்றது அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. சோஷியல் மீடியாலேயே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுலாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா அப்பையிலேருந்தே அவரோட விஷயம் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. ஆதவர்ஜுனாவும் வெளியில வந்ததுன்றது இந்த தீர்ப்புனாலதான் வெளில வந்திருக்காரு. இன்ன வரைக்கும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளில வரல. மேடைகள்ல பேசிட்டு இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் யாருமே என்ன ஆனாங்கன்றது தெரியல. இப்போ இப்படியே இது தொடர்ந்துச்சுன்னா இந்த அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இவருடைய அடுத்த கட்ட அரசியல் என்னவா இருக்கும்? இப்போ ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு, சிபிஐ போயிட்டு இருக்காங்கன்றது இந்த கேஸ்ல நடக்குது. ஆனா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இவர் அரசியல் பண்றதுன்றது, அப்பப்ப தலையை காட்டுறது, ஒரு பெரிய விழா வந்தா மட்டும் தான் நான் வெளியில வருவேன் இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி விஜய் அப்படியே கூட கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஷூட்டிங் ரெகுலரா போய்கிட்டே இருக்காரு, ஆடியோ லான்ச் வந்தா இல்ல வேற ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்தா மட்டும்தான் அவர் வெளியில வருவார். அதே மாதிரி அரசியல் களத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அதாவது இந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கால்குலேஷன் எடுத்தோம். விஜய் கட்சி ஆரம்பிச்சு இந்த 1.5 வருஷத்துல எத்தனை முறை வெளியில வந்தார்? எனக்கு தெரிஞ்சு 15 முறை அப்படின்னு நாங்க பார்த்தோம். அந்த 15 முறையில 2 முறை வீட்டு கேட்ல இருந்து வெளியில வந்திருக்காரு. எதுக்காகனா, ஒண்ணு வெள்ள நிவாரணத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கும், இன்னொன்னு துப்புரவு பணியாளர்களை சந்திக்கிறதுக்கும். மீதி 2 முறை அவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு 5 சிலையை கட்டி வச்சுக்கிட்டாரு, அவங்களுடைய கொள்கை பரப்பு தலைவர்களை, அவங்களுடைய நினைவு நாள் அப்புறம் பிறந்த நாளுக்கு மாலை போடுறதுக்காக. இதுல எத்தனை போயிடுச்சு? 4 கழிஞ்சிருச்சு. மீதி 11 முறையில 2 முறை கட்சி ஆபீஸ்க்கு போயிருக்காரு. மீதி 8 முறை மட்டும்தான் ஒரு கட்சி தலைவரா கட்சி நிறுவனரா வெளியில வந்திருக்காரு. மக்களை சந்திக்கிறதுக்கு வெளியில. மக்களை சந்திக்கிறதுன்னு கூட அதை சொல்ல முடியாது. ஏன்னா 2 மாநாடு நடந்தது. 2 மாநாடு. ரெண்டாவது வந்து இந்த +2 படிச்ச பசங்களுக்கும் 10th படிச்ச பசங்களுக்கும் அதுல ஒரு 4 தடவை 5 தடவை போய் அதுல போயிருச்சு. அப்படி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை முறை வந்தார் அப்படின்னா, மாநாடு 1, 2 ரோட் ஷோ. இதுதான் ரோட் ஷோ. அந்த பரந்தூருக்கு போனது, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அஜித்தோட சேர்த்துக்கலாம். இதுதான் அவரு மொத்தமாவே ஆக்டிவா இருந்த நாட்கள் 2 வருஷம். ஆனா 2ஆம் ஆண்டு மாநில மாநாடு முடிஞ்சிச்சு. அப்புறமா தான் இந்த ரோட் ஷோஸ் எல்லாம் வருது. சனிக்கிழமை வச்சு அது ஒரு தனி கூத்துன்னு வச்சுக்கோங்களேன். இது புசி ஆனந்த் இது வரைக்கும் என்ன மாதிரியான வழக்கை சந்திச்சிருப்பாரு? கட் அவுட்டுக்கு பால் ஊத்துனது, இல்லைன்னா பிளாக்ல டிக்கெட் வித்தது, இந்த மாதிரியான வழக்குகளை தான் அவரு சந்திச்சிருப்பாரு இல்லையா?
அவர்கிட்ட போயிட்டு மர்டர் கேஸை போட்டோடனே ஆளு மிரண்டார். அதுவும் 41 பேர் ஐயோன்னு தெரிச்சு ஓடினவர் தான். இப்ப அவர் நார்மல் லைஃபுக்கு இந்த வடிவேல் ஒரு படத்துல சந்திரமிலன்னு இருப்பார்ல, அந்த மாதிரி எங்கேயாவது உட்கார்ந்துருப்பாரு. தம்பி சிபிஐக்கு மாத்திட்டாங்கண்ணே, ஆனா வானா வரமாட்டாரு. அவ்வளவு பயந்து போய் தொடநடிங்க போய் உட்கார்ந்துருக்காரு ஆளு. எல்லாருக்கும் பயம், எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. நீங்க சொல்றீங்க விஜய் கோடி விட்டு வந்தாருன்னு. கமல்ஹாசன் என்ன பீக்லயே இல்லையா? கமல் விக்ரமுக்கு அடிச்ச வசூல் இப்ப வரைக்கும் தமிழ் சினிமா வேற ஏதாவது அடிச்சிருக்கா? அவரும் பீக்ல இருக்கும்போது தான் சினிமாவுக்கு வந்தாரு. சூப்பர் ஸ்டார் பீக்ல இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்தாரு. ஆனா வரலன்னு பாதியில போயிட்டாரு. சரத்குமார் 1993 அவர் பயங்கர பீக்கு, அப்பவே நான் அரசியலுக்கு வரேன்னு அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஜெயலலிதா சொல்லலாம், எம்ஜிஆர் சொல்லலாம். இவர் மட்டுமே ஒரு பெரிய மீட்பர் அப்படிங்கிற மாதிரியே சித்தரிக்கிறது ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுதான். அவ்வளவுதான். பணத்தை விட்டு வந்துட்டா என்ன தியாகம்? சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீ சம்பாரிச்ச இப்ப நீ வந்து இவ்வளவு கோடியை விட்டுட்டு வராருன்றீங்க. விட்டுட்டு வரனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? மறுபடியும் போனா நீ தான் சம்பாரிச்சு உன் வீட்டுக்குள்ள வச்சுக்க போற. அதனால என்ன யாரு பிரயோஜனம்? இல்லைன்னா அது ஏதோ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருக்கும். என்னமோ இது என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதை ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டா வேற அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. டேய் அப்படி இல்லடா. எப்படி சொல்லணும்னா, எங்க தலைவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. நீட்டுக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. விவசாயிகளுக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. மாணவர் கடனுக்காக போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. இப்படி சொன்னா நானும் உன் கூட்டத்துல வந்து கொடி பிடிச்சு போராடுறேன். நிச்சயமா அதுதானே கரெக்டா இருக்கும். அதுதானே மக்களுக்கு சந்திக்கிற ஒரு விதமாவும் இருக்கும். ஆமா, விஜயகாந்த் வந்து ஒப்பிட்டு இப்ப திடீர்னு பேசுறாங்க. வளர்த்து விட்டவரே விஜயகாந்த் தான். இப்ப திடீர்னு பேசுறாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய ஃபீல்டு ஒர்க் என்ன தெரியுமா? வயல், வரப்பு, மழை, புயல் எதையும் பார்க்காம போய் இறங்கி வேலை செஞ்சவர். அவ்வளவு கூட்டம் வந்தாலும் ரோட்ல போவாரு. நான் அவர் மைந்தாரா, நான் கூட்டமா நான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அடிமட்டத்துல இருந்தே வந்தவங்க. சினிமா சான்ஸுக்காகவே ரோட்லயும் மலையிலையும் காத்திருந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தவங்க. அதனால அவங்களுக்கு அந்த வழி தெரியும். சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு நான் சொல்றேன், மூட்டை தூக்கி கண்டக்டரா இருந்து தெருக்கூத்து நடிச்சு அப்புறமா ஃபீல்டுக்குள்ள வந்து இந்த இடத்துல நிக்கிறாரு. அதனால சினிமா செட்டுக்கு போனா கூட யாரா இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் பேசுவாரு. இவர் வந்து அப்படி இல்லை. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். ஆல்ரெடி அப்பா பீக்கு, அம்மா பீக்கு. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். வெயில் ஒத்துக்காது. அதனாலதான் அந்த ஆர்ப்பாட்டத்துல ஒரு மாதிரி ஆனோடனே இப்படி தட்டினாரு. ஓகே ஃபினிஷ். தலைவர் பேசோடு பேக்கப். உலக வரலாற்றிலேயே அரை மணி நேரத்துல ஒரு ஆர்ப்பாட்டம், அதுவும் லாக்அப் டெத்துக்காக ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஆர்ப்பாட்டம், 3/4 மணி நேரத்துல மாநில மாநாட்டையும் நடத்தி முடிக்கிறானுங்கன்னா இவனுடைய அரசியல் கொள்கை என்ன? தமிழ்நாட்டுல பேச வேண்டிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் இவனுங்க வந்து 3/4 மணி நேரத்துல பேசியிருக்காங்கன்னா இவங்களுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு? இந்த கூட்டம் எதை நோக்கி போகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு எதுவுமே இல்லை, நான் எந்த அரசியல் கட்சியும் இல்லை, என்ன பேச விட்டா 5 மணி நேரம் கூட பேசுவேன். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுல, இந்தியாவுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. குழந்தைகள் தொட்டு வயதானவர்கள் தொட்டு சுற்றுச்சூழல் தொட்டு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நான் அதை பத்தியும் பேச மாட்டேன். எனக்கு ஸ்கிரிப்ட் இவ்வளவுதான் மனப்பாடம் பண்ண முடியும், அவ்வளவுதான் என்னால முடியும். எனக்கு அவ்வளவுதான் திராணி. குஷியானது கொடுத்தா விஜயை பத்தி ஒரு 4 வார்த்தை, அவர் நடந்தா உட்கார்ந்தா போயிடுவாரு. அதே வேலைகளை தான் ராஜ்மோகனும் செய்வாரு. அவ்வளவுதான். பிரம்மாண்டப்படுத்திட்டு ஒரு ஃபேம் கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது இல்ல மாநாடு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்க அரசியல் புரிதல்ல பொதுவெளியில கூட்டி ஒரு தலைவர் வந்துட்டு பேசிட்டு போறது மட்டுமே மாநாடா கணிச்சது எனக்கு தெரிஞ்சு. தீர்மானம் ரெடி பண்ணானுங்க மாநாட்டுல. தீர்மானம் பிறகு வாசிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மறந்துட்டு ஐயோ மறந்துட்டோமே தீர்மானத்தைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதை ட்விட்டர்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான கூட்டம், ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத கூட்டம். அரசியல் புரிவு ஏற்படல அப்படின்ற மாதிரி இன்னும் முழுமையாவே இல்லை. எந்த ஈவெண்டா இருந்தாலும், ஒரு என்ஜிஓ ஈவெண்டா இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா இருந்தாலும், ஒரு காலேஜ் ஈவெண்டா இருந்தாலும், அங்க ஒரு வாலண்டியர்ஸ்னு ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. கண்டிப்பா. அதிமுக, திமுக, நாத்தாக்கா எதுவா இருந்தாலும் சரி ஒரு வாலண்டியர்னு ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. பிரதிநிதிகள்னு இருக்கும். அந்த பிரதிநிதிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, மாநாட்டு அரங்கு வெளியில இருந்து உள்ள வரைக்கும் இருப்பாங்க. இப்படி போங்க, கைட் பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுங்க. அந்த பிரதிநிதிகள் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கா? இல்ல. ஒரு பேட்ச் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மாநாட்டுல. ஆனா கேம்பெயின்ல அந்த மாதிரியான எந்த ஏற்பாடுகளும் இல்ல. யாரு கட்டுப்பாட்டுலயும் தொண்டர்கள் இல்ல. உண்மையிலேயே யாரு கட்டுப்பாட்டுலயும் இல்ல. விஜய் ஏய் அப்படின்னா எல்லாரும் உட்காரணும். அதான் தலைமை பண்பு. அதான் தலைமை பண்பு. திரும்ப வந்து ஸ்டேஜ் பின்னாடி எல்லாரும் நிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி அனீசியா நின்னாங்க. டக்குன்னு எந்திரிச்சு நீங்க எல்லாம் இங்க யாரு நிக்கணும் அவசியமே இல்லை, எல்லாம் இறங்குனாங்கல்ல. சேரை உடைச்சிட்டா இறங்குனாங்க? இல்ல. சமீபத்துல மதுரையில இதே அதிமுக மாநாடு நடந்துச்சு. அது ஒண்ணு இதே மாதிரி நடக்கலையே.
தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து என்ன சொல்றாரோ அதை கட்டுப்பாட்டு நிக்கிறாங்கல்ல. சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. உணவு சரி பண்றது இல்ல, சில இடங்கள்ல மயங்கி விழுந்தாங்க. அதெல்லாம் தனித்தனி, அது வேற. அது ஒரு கூடம், ஒரு அது வேற. ஆனா ஒரே இடத்துல இப்படி மோசமா விழுகிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வேற. அப்ப எப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு? இப்ப நான் சென்னை மாவட்டத்துல இருந்து ஒரு 10,000 பேர் போறாங்கன்னா ஒரு பஸ்ல 60 பேர்னா அந்த பஸ்ஸுக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார்ல, அவர் தான் கூட்டு போகணும். அவர் தான் கூட்டு போகணும். ஆனா இங்க அப்படி இல்ல. எவன் வேணாலும் எப்படி வேணாலும் எதுல வேணாலும் வரலாம். சும்மோல 10 பேர் வரலாம், பைக்ல 4 பேர் வரலாம், சின்ன பிள்ளைங்க வரலாம், ஜேசிபில குழந்தைகள் வரலாம், வரலாம், பெண்கள் எதுல வரலாம். வரலாம், என்ன வரலாம். கட்சி தலைமை அவங்க கட்சி தலைமை யாரு கட்சி தலைமை? விஜய். யாருன்னே தெரியாது. நான் விஜய் பார்க்க போறேன், விஜய் தான் சொன்னா. விஜய்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு, அவரெல்லாம் நான் பார்க்க போறேன், அப்படிதான் போறாங்க. அப்ப கட்சி தலைமையின் சொல்ற ஒரு முடிவுகளுக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டம். என்ன மாதிரியான கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. இதே ஜல்லிக்கட்டுக்கு நடந்துச்சு, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? ஜல்லிக்கட்டுக்கு நடந்ததை விட கால்வாசி கூட்டம் தான் விஜய்க்கு நடந்தது. இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? இங்க ஏதாவது தள்ளுமுள்ளு நடந்துச்சா? இங்கேயும் மயக்கப்பட்டு விடுறது. எத்தனை செலிபிரிட்டிஸ் வந்தாங்க? ஆமா, எத்தனை செம்புல இருந்து, லாரன்ஸ்ல இருந்து எல்லாரும் வந்தாங்கல்ல. எல்லாருமே விஜயே கூட மறைமுகமா கச்சப் கட்டிட்டு வந்ததெல்லாம் சொல்லப்பட்டுச்சாங்க. அது உண்மையே தெரியல. ஆனா இப்ப பாதியில இருந்து யாரோ வராங்கல்ல. என்ன அது இங்க மட்டுமா நடந்துச்சு? தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சுல. மதுரையில, கோயம்புத்தூர்ல, திருச்சியில, எல்லாரும். எந்த அசம்பாவிதம் நடந்துச்சு? ஒரு அசம்பாவிதம் சொல்ல முடியுமா? இத்தனைக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் வந்து கட்டுப்பாடா ரன் பண்ணாங்க. அப்ப இங்க உங்களுக்கு இல்லன்னா, இது வேணுக்குனவே அதாவது விஜய் வந்தா இப்படிதான் இருக்கும்னு செட் பண்ணப்பட்டிருக்கு. இது இயல்புலாம் இல்ல, இது திட்டமிட்டது. இப்படிதான் இருக்கு. ஏன் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்றேன். ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு விஜய் கட்சியில இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கால் பண்ணி, நீங்க சூப்பரா எழுதுறீங்க அப்படி இப்படிலாம் பேசிட்டு உங்களை தலைவர் மீட் பண்ணணும்னு சொல்றாரு, நீங்க உடனே கிளம்பி வரீங்களா அப்படின்னாரு. அதுக்கு அந்த ஜேர்னலிஸ்ட் சொன்னாரு, நான் டிவிக்கு மெம்பர் இல்ல, நீங்க கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு உங்க தலைவர் பெரிய ஆள் தான், அவரை எங்க ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க, நான் என் கேபின்ல தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஓ, எங்க தலைவர் அங்க வந்தா தடியடி நடக்கும், பரவாயில்லையா? கண்ணாடி பில்டிங்லாம் இருக்கு. அப்ப இது எந்த மாதிரியான சாஃப்ட் மிரட்டல்? நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இரு, நீ வந்தா கூட்டம் வரும், நீ வந்தா தடியடி நடக்கும், நீ வந்தா பொருள் எல்லாமே சேதமாகும், அதெல்லாம் ரைட்டு. நீ ஒரு ஜேர்னலிஸ்ட்டை மிரட்டுவீங்களா? அப்ப இது ஒரு நெரேட்டிவ் தானே, திட்டமிட்டு செய்யறது தானே. அதுதான் இவனுங்க பெர்மிஷனாவும் கேட்கறானுங்க. கரூர்ல 17ஆம் தேதி தலைவர் போனா இவ்வளவு பாதுகாப்பு வேணும், ஏன்னா கூட்டம் வரும். ஏன்னா அதுல ஏதாவது நினைச்சுன்னா பாருங்க, நாங்க இவ்வளவும் கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, அதனாலதான் இப்படி நடந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஜாம்பி கூட்டத்தை வளர்த்து விட்டோம், அவங்க எப்போ வேணாலும் நம்மளை பாஞ்சிருவானுங்க, அதனால நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்கு ஒரு பெர்மிஷனை போட்டு வைப்போம். அதுலயும் கிளவரா ஒரு செக்ஷனோட அந்த பெர்மிஷனை கேட்கறது. கிரீன் கார்டர்னா என்ன தெரியுமா? ஒரு இதயமோ இல்ல ஒரு உடல் உறுப்போ அதை எடுத்துட்டு கொண்டு போறதுக்காகத்தான் அந்த கிரீன் கார்டரே இருக்கும். அதை இவருக்கு கேட்கிறாரு. இது பிரதமருக்கே இல்ல. நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்ல, இவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. 10 நாள் ஆகி போயிருச்சு, நீங்க இன்னும் 10 நாள் டிராவல் பண்ணி கூட வந்து பாத்துட்டு போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, வந்து பாத்துட்டு போவாங்க. நீங்க வந்து கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனீங்க, யாருக்காவது தெரிஞ்சா? போட்டோ தான் வந்து கண்டுபிடிச்சோம், யாருக்குமே தெரியல. சத்தமெல்லாம் வந்துட்டு போங்க, உங்க IRS அதிகாரி வந்துட்டு போனார், யாருக்காவது தெரிஞ்சா? வந்துட்டு போங்க சார், என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, நைட்ல வந்துட்டு போங்க, என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய இது, யார்கிட்டையும் சொல்லாதீங்கம்மா, இன்னைக்கு நைட்டு வருவாருமா, அப்படியே அமைதியா இருங்கம்மா. அவங்க இருக்க போறாங்க, அவங்க துக்கத்துல இருக்காங்க, அவங்க போய் ஊருக்குள்ள தண்டோரம் அடிக்க மாட்டாங்க, இன்னைக்கு விஜய் வராருன்னு சொல்ல மாட்டாங்க. போய் பார்த்துட்டு வாங்க, ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? அவ்வளவு என்ன வீடு வீடா மாறி மாறி போயிட்டு இருக்கீங்க, பட்டினப்பாக்கத்துக்கும் பாலவாக்கத்துக்கும், சத்தமெல்லாம் போயிட்டு வாங்க சார். அதுக்கு தயாரா இல்லைல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன, நீதி வேண்டாம், பதில் வேண்டாம், பழிதான் வேணும், காரணங்கள் வேணும், அந்த பழி போட காரணங்கள் வேணும், அவ்வளவுதான். அதை திமுக அரசு மேல போடணும், நாம இந்த எலெக்ஷனை சந்திச்சுக்கலான்றது அவங்களுடைய திட்டமா இருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி, நிறைய இது ரிலேட்டடா இந்த 10 நாளை தாண்டி நம்ம இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இன்சிடென்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணி, அந்த ரோட் ஷோ வந்ததா இருக்கட்டும், இல்ல குறுக்க பைக்ல வந்து பசங்க விழுந்ததா இருக்கட்டும், ஒரு தலைமையா அவர் அதை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டாருன்றதுல இருக்கட்டும், இது நிறைய பேச போறோம். இதெல்லாம் தாண்டி இப்போ நீங்க ஒரு விஷயம் கோத்ரூ பண்றீங்கல்ல, அதையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. இப்போ என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல சில பேருக்கு விடப்படுற மிரட்டல்கள்னு இருக்குல்ல. பொதுவாகவே சமூகம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ணா, நம்ம பிரச்சனைகளை எடுத்து பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவன் கண்டிப்பா அதுக்காக ஏதாவது ஒரு மிரட்டல் விடுவான், ஏதாவது ஒரு வகையில நம்மளை அட்டாக் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி இருந்த அலுவலகத்திலையும் நீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுதான் இப்போ புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ விஜயோட இந்த
கேம்பெயின் ஸ்டாம்பேட் கரூர் ஸ்டாம்பேட்ல நடந்த இஷ்யூக்கு அப்புறமா நீங்க பேச ஆரம்பிச்சது, நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சது, விஜய் வெளியிட்டு இருந்த வீடியோக்கு நீங்க ஒரு வீடியோ வெளியிட்டது, இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய த்ரெட்டன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படணும். ஏன்னா தனி மனிதனா ஒருத்தனை பேசுறத முடக்கிறது அப்படின்றது த்ரூ அவுட் நடந்துகிட்டே இருக்கு. இது இப்ப கொஞ்சம் பீக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான த்ரெட்டன் வந்துச்சு, எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றது? அதாவது எனக்கு வந்து ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். நான் முன் வச்சோடனே எனக்கு தேவைப்படுறது அந்த கருத்துக்கான ஒரு சொல்யூஷன், ஒரு பதில், மாற்று கருத்தா அவ்வளவுதான். இருக்கலாம், அதுதான் எதிர்கருத்தா வேணும் இருக்கலாம். எனக்கு. அது தெரியாதவன் சில ஆயுதங்களை கையில் எடுக்கிறான். ஒண்ணு வன்முறை, ஒண்ணு நான் எதிரில் இருந்தா அவன் வன்முறையை கையில் எடுப்பான். நான் அவன் முன்னாடி இல்லைங்கிறதுக்காக என்ன அசிங்கமா திட்டுறது, குடும்பங்களை இழுக்கிறது. அதாவது நான் சென்சிட்டிவா பாதிக்கப்படணும், அவனுடைய மனநிலையை தான். நான் சென்சிட்டிவா பாதிக்கப்பட்ட அந்த போஸ்டர் டெலீட் பண்ண மாட்டேனா, அதுதான் அவனுடைய உச்சபட்ச வெற்றி. ஓகே, அந்த போஸ்டரை நான் டெலீட் பண்ண மாட்டேனா, இல்லைனா என்னுடைய சம்மந்தப்பட்ட குடும்பத்தினர் என் கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணோட சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ மாஃபிங் பண்ணி போடுறது, இல்லை என் குடும்பத்தில் இருக்கிற என்னோட ஒய்ஃப்னால ஆதி காலத்தில் போட்ட ஒரு போஸ்ட், என்னோட சீனியர் அக்கா கூட ஒன்று போட்டிருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்து இவன் எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு போடுறான். எனக்கு ஒன்றுமே புரியலை, இது என்ன மாதிரியான விமர்சனம்? எல்ஜிபிடிக்யூனா ஒரு அருவருப்பாக பார்க்குறானுங்களோ, ஒரு அசிங்கமாக பார்க்குறானுங்களோ? இப்போ இந்த கட்சி தானே சமீபத்தில் பல அணிகளை உருவாக்குச்சு. அதுல இந்த அணி இருக்கு, இந்த அணி இருக்கே, அதுலயுமே அதை 9ஆவதா போட்டிருக்கிறதுக்கு கருத்தெல்லாம் தெரிவிச்சாங்க. பெரிய இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. ஆமா, ஏன் 9வது நம்பர் இடத்துல அது போட்டிருக்கீங்க? அப்ப இவனோட கொள்கை என்ன, இவனோட அணி என்னன்னு கூட தெரியாம தான் என் மேல விமர்சனம் வைக்கிறான். அப்ப நான் எனக்குன்னு ஒரு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பெரிய வேலை இவங்களை அடிக்கிறது தான். இதுக்கு பதில் கொடுக்கறது என் வேலை இல்லை. இதுக்கு நான் பதில் கொடுத்தா என்னோட நேரம் எல்லாமே வீணா போகும். நான் வீட்டுக்குள்ளேயே பதுங்கி என்னோட நேரத்தை வீணடிக்க விரும்பல. நான் விஜய் சொல்ல என்ன சொல்றேன், நான் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வந்து நிறைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த சல்லி பசங்கன்னா நான் வந்து அப்புறம் பதில் கொடுத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு. ஆனா சில கமெண்ட்ஸ்களை பார்ப்பேன், சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க நீங்க விஜயே கொன்ன மாதிரி எல்லாம் பேசுறீங்க. அந்த பதிலுக்கு நான் போய் பதில் கொடுத்துருக்கேன். இல்லைங்க, என்னுடைய வாதத்தை நல்லா பாருங்க, இங்க குற்றவாளி இவரோ அவரோ நான் சொல்லல, செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான் என்னுடைய வாதம். இதை செஞ்சுட்டு நீ குற்றம் சாட்டு, நான் அப்புறமா நான் அதை ஏத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வர கருத்துக்கள்லாம் வேற, அதையே நான் செய்ய மாட்டேன். அதுதாங்க என்னோட பாயிண்ட். இன்னொன்று அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சில பேர். இதுல நிறைய இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பல கட்சிகளை ட்ரோல் பண்ணியிருக்கேன், பல கட்சிகளை விமர்சனம் பண்ணியிருக்கேன். நீ விழுப்புரம் வா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஃபோன் கால்லாம் வந்திருக்கு. டிவிக்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அநாகரிகத்தின் உச்சம். நாம அதுக்கு நான் இல்ல, இந்த இன்டர்வியூல நீங்களுமே ட்ரோல் மெட்டீரியல் ஆகலாம். என்ன இல்ல என்னோட நானும் கரூர் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு பெரிய இன்பாக்ஸ்ல டார்ச்சர் வந்தது, மிட் நைட் கால் வந்தது, எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து இயக்கக்கூடியது. அதான் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் டிவிகே போஸ்டும் விஜயோட போஸ்ட் மட்டும் தான் இருந்தது. அதுல வேற ஐடியில வேற எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு ஏன் நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன்னா, ஒரு ஆணா இதை நீங்க எதிர்கொள்றதுன்றது ஒண்ணு, ஒரு ஜேர்னலிஸ்டா எதிர்கொள்றதுன்னு ஒண்ணு. சாதாரணமா இந்த விஷயத்தை எதிர்கொள்றதுல பெண்களுக்கு இருக்கக்கூடிய புஷ் இருக்குல்ல, இப்ப நீங்க எடுத்துக்கிட்ட மாதிரி உங்க கூட வேலை பார்க்கிற பொண்ணு அதை எடுத்துக்க முடியாது. நிச்சயமா தைரியமா ஹேண்டில் பண்ணிடுவாங்களா? தைரியம் இருக்கும், பட் எல்லா நேரத்திலும் அது சூழ்ந்து இருக்கும். அதுதான் இந்த சோஷியல் மீடியாவோட பவரே. அதுதான் உங்களை டவுன் பண்றதும் அதுவா தான் இருக்கும், உங்களை பூஸ்ட் பண்றதும் அதுவா தான் இருக்கும். அதனாலதான் இந்த கேள்வியை நம்ம முக்கியமா உங்களுக்கு வைக்கணும்னு நினைச்சது. எனக்கு வந்து எனக்கு தெரியும், மாணவர் அமைப்புகள்ல இருந்தே பல போராட்டங்கள், கைது, அப்புறம் இளைஞர் அமைப்பு, அதுலயும் போராட்டங்கள், கைது, காலேஜ்ல எல்லாம் என் தலைமையில போராட்டம், தடியடி அதெல்லாம் வாங்கி வந்ததுனால இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரணம், டே போடா அப்படின்னு. ஆனா என் கூட வேலை செய்யற பசங்க, என்னுடைய ஒய்ஃப்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இது புதுசு. இது எப்படி ஒரு பதட்டம், அடுத்தடுத்து அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரோ இங்க பாரு ஒண்ணு பண்ணிருக்காங்க, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அவங்களுக்கு, ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. ஏங்க இதை நான் ஒரு தடவை பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இல்லைங்க, எவனோ பார்த்துட்டு இங்க பாருன்னு எனக்கு அனுப்புறான், அது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. அதனாலதான் நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் தவிர இவனுக்காக நான் ஸ்ட்ரெஸ் ஆகலை அப்படின்னு. எனக்கு அது ஒரு மாதிரி கேட்கறது, ஓகே இவங்க டவுன் ஆகக்கூடாது அப்படின்னு. ஆனா உனக்கு ஓகேனா நீ கண்டினியூ பண்ணுமா, இல்லைன்னா உனக்கு பார்த்துக்கோ, ஃபேமிலி என்ன சொல்றாங்க, நான் இங்கே தான் இருப்பேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் இவங்க எல்லாம் ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு. அப்போ என் ஒய்ஃப்டையும் கேட்டேன், இது மாதிரி வருது, நாளைக்கு இதை விட மோசமாக வரும், அதெல்லாம் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வரதானே செய்யும், அது வரலனா தான் ஆச்சரியம், நீ பண்ணு.